த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்த படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஹீரோ கை காட்டுவாரு, ஆயிரக்கணக்கானவங்க அந்த நகரத்தையே ஸ்தம்பிக்க வச்சிருவாங்க. ஆனா இது வெறும் திரைப்படங்கள்ல மட்டும் இல்லைங்க, ரியல் லைஃப்லயும் நடக்கும். அப்படி இந்தியாவுடைய வர்த்தக தலைநகரை ஒரே ஒரு ஆள் ஸ்தம்பிக்க வச்சிருக்கிறாரு. இத்தனைக்கும் அவரு பெரிய அரசியல்வாதி கிடையாது, மந்திரி கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் ஒரு சாதாரண தினக்கூலி. நம்ப முடியல. இதைத்தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான முக்கியமான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மனோஜ் ஜராங்கி மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலா எல்லா மூலை முடுக்குகள்லையும் எதிரொலிக்கக்கூடிய பெயர். கடந்த 1982ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்துடைய பீட் மாவட்டத்துல ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்தவர் தான் இந்த மனோஜ் ஜாரங்கி. ஆனா கடந்த 2 ஆண்டுகளா மகாராஷ்டிரா அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியா இவரு மாறி இருக்கிறாரு. இத்தனைக்கும் இவருடைய பேக்ரவுண்ட்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சாதாரண கிராமத்தானுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்தாரு. மனோஜ் ஜாரங்கி ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவர். அவருக்கு கூட பிறந்தவங்க 4 பேரு. சின்ன வயசுலயே அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு 4 குழந்தைகள் ஆயிடுறாங்க. தனது கிராமத்துல ஒரு மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல்ல வேலை செய்யறாரு, சுகர் மில்லுல மூட்டை தூக்கி இருக்கிறாரு. இப்படி நிறைய வேலைகளை அவர் பார்த்திருக்கிறாரு. எல்லாம் சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பதான் மகாராஷ்டிரா மாநிலத்துல மராத்தா இடஒதுக்கீடு போராட்டங்கள் அங்கேயும் இங்கேயுமா நடந்துகிட்டு இருந்தது. இந்த இடஒதுக்கீடு போராட்டங்கள்ல பெரிய அளவுல ஈர்க்கப்படுறாரு மனோஜ் ஜாரங்கி. அவரு என்ன மாதிரியான போராட்டங்களுக்குள்ள போனாரு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி மராத்தானா என்ன, மராத்தா இடஒதுக்கீடுனா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மராத்தா இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனக்குழு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஜாதி அமைப்பு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜாதிக்காரங்க மகாராஷ்டிராவுடைய பேரரசரான சத்ரபதி சிவாஜி மற்றும் அவருக்கு அப்புறமா வந்த மன்னர்களுக்கு கீழே படைத்தலைவர்களாகவும் படை தளபதிகளாகவும் இருந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு பெருமை மிக்க வீரம் மிக்க ஒரு இனமா இருந்தாலும் கூட அவங்க இப்போ இந்தியாவில் பொருளாதார ரீதியிலும் சரி கல்வி ரீதியிலும் சரி ரொம்பவும் பின்தங்கியவங்களா இருக்கிறாங்க. இத்தனைக்கும் மகாராஷ்டிராவில இவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? ஒட்டுமொத்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 27% பேர். இத்தனை கோடி பேருக்கு முறையான வேலை வாய்ப்புகளோ கல்வி வாய்ப்புகளோ இல்லை அப்படின்னு சொல்லிதான் கடந்த 20-30 ஆண்டுகளாகவே மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெரிய அளவிலான போராட்டங்கள் நடந்துகிட்டு வருது. தங்களுடைய இனத்தார கை தூக்கி விடணும்னா அதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு ஆயுதம் அப்படின்றத இந்த இனக்குழுவில் இருந்த முக்கிய தலைவர்கள் உணர்றாங்க. அப்படி இடஒதுக்கீடு கேட்டுதான் அவங்க போராட்டங்களும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல 15 வருடங்களுக்கு முன்னாடியே மனோஜ் ஜாரங்கி இந்த போராட்டங்கள்ல கலந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த போராட்ட குழுவினருடைய அடிப்படையான நோக்கம் ஏற்கனவே குன்பி அப்படின்ற ஒரு ஓபிசி பிரிவு இருக்கு. இந்த குன்பி அப்படின்ற பிரிவு வெள்ளக்காரர்கள் காலத்தையே ஓபிசியா வகைப்படுத்தப்பட்டவங்க. இவங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்றது மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு. இப்போ இந்த குன்பி இனத்தோட மராத்தா இனத்தையும் சேர்க்கணும் அப்படின்றதுதான் இந்த போராட்டங்களுடைய அடிப்படையான நாதமா இருக்கு. குன்பி இனமும் மராத்தா இனமும் வேறு வேறு கிடையாது. எங்களை ஒன்னா சேர்த்துருங்க. அப்படி ஒன்னா சேர்த்து எங்களுக்கு 27% இடஒதுக்கீடு அதாவது ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்றத கேட்கறாங்க. ஆனா இப்படி கொடுக்கறதுல மகாராஷ்டிரா அரசுக்கு கடுமையான சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாநிலத்திலையும் ரிசர்வேஷன் கிரைட்டீரியா அதாவது இடஒதுக்கீடு அளவு அப்படின்றது 50% மேல இருக்கக்கூடாது. இப்ப ஏற்கனவே மகாராஷ்டிராவில் 50% இடஒதுக்கீடின் கீழே எல்லா பிரிவினருக்கும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த மராத்தா இனக்குழுவினருக்கு தனியா ஓபிசியில ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை கொடுக்கும் பொழுது மற்ற ஜாதிக்காரங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கான அந்த சதவிகிதம் அப்படின்றது குறையும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அஜிடேட் பண்ணுவாங்க. அதனால எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி இந்த மராத்தா இடஒதுக்கீடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் தான் அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. இதை சரியா புரிஞ்சுக்கிட்ட மனோஜ் ஜாரங்கி சரியா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தனது போராட்டத்தை தொடங்கினாரு. அதுக்காக ஷிவ்பா சங்கதானா அப்படின்ற ஒரு அமைப்பையும் அவரு நிறுவறாரு. அப்புறம் என்ன, மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது. கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த அமைப்பை நிறுவன போது மக்கள் கிட்ட பெரிய அளவுல ஆதரவுகள்லாம் இல்லை. ஆனா அந்த இடத்துலதான் மனோஜ் ஜாரங்கி ஒரு விஷயத்த உணர்றாரு. மக்கள் நம்மளை ஏத்துக்கணும் அப்படின்னா நம்ம மக்கள் தலைவனா மாறணும். மக்கள் தலைவனா மாறணும்னா அதுக்கு நம்மளை நாமே வருத்திக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. அதுக்காக அவர் கையில எடுத்த ஆயுதம் தான் உண்ணாவிரத போராட்டம். கடந்த 2023 ஆகஸ்ட் மாதம் அவருடைய சொந்த கிராமத்துல கிட்டத்தட்ட 17 நாட்கள் எதையுமே சாப்பிடாம உண்ணாவிரதம் அப்படின்றது அவர் இருந்தாரு.
அதுக்கப்புறமா மனோஜ் ஜாரங்கி மராத்தா ஜாதியினர்கிட்ட தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா மாறி இருந்தாரு. முதல் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து 9 உண்ணாவிரதங்களை அவர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருந்தாரு. இதுல ஒரு உண்ணாவிரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தப்போ இவருடைய ஆதரவாளர்களை மகாராஷ்டிரா அரசு கைது பண்ணி வழக்குகள்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அது அத்தனையும் ரத்து செய்யணும்னு சொல்லி தனியா ஒரு முறை உண்ணாவிரதம் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒண்ணுனா நம்ம தலைவன் உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிறாரு, இவருக்காக நம்ம அணிதிரளணும் அப்படின்னு அந்த மராத்தா இனக்குழுவினர் முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் ஜாரங்கி எந்த திசையை நோக்கி கை காட்டுறாரோ அந்த திசையை நோக்கி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் கூட தொடங்கினாங்க. நேரடியா தேர்தல் அரசியல்ல போட்டி இடல அப்படின்னாலும் கூட மகாராஷ்டிராவில் யாரு வெற்றி பெறணும் யாரு தோத்து போகணும் அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியா மனோஜ் ஜாரங்கி மாறி இருந்தாரு. இதுக்கு உதாரணம் தான் கடந்த 2024ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலை நம்ம சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கு. ஏன்னா பாஜக ஷிண்டே அரசு தங்களது இடஒதுக்கீடு முறையை நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஆதரவளிக்க மாட்டோம் அப்படின்னு மனோஜ் ஜாரங்கி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. அதுக்கப்புறமா நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகாராஷ்டிராவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்றது ஏற்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட முதல்வர் ஷிண்டே உட்பட முக்கியமான தலைவர்கள் மனோஜ் ஜாரங்கியை நேர்ல போய் பார்த்து பேசி அவர்கிட்ட சமாதானம்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா நடந்து முடிஞ்ச மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணியால மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சிருந்தது. அந்த அளவுக்கு அந்த மாநிலத்துடைய அரசியல் விவகாரங்கள்ல கோலோச்சக்கூடியவரா மனோஜ் ஜாரங்கி மாறி இருக்கிறாரு. இந்த சூழல்ல தான் கடந்த ஒரு வாரமா மும்பை நகரத்தை திணறடிச்சிருக்கிறாரு. அதே இடஒதுக்கீடு கொள்கை தான், அதே இடஒதுக்கீடு கோரிக்கை தான். இந்த முறை என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றாட்டி நான் மும்பையை விட்டு அகல மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினாரு. 4வது நாள் போராட்டத்துக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமா லட்சக்கணக்கில் மும்பை நகரில் இந்த மராத்தா போராட்டக்காரர்கள் குவிய தொடங்கினாங்க. இந்த விவகாரம் எந்த அளவுக்கு பெருசா மாறிச்சு அப்படின்னா, மும்பை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இது சம்பந்தமான வழக்கை விசாரிச்சப்போ மும்பை முழுவதுமே ஜனக்கடலால மூழ்கி இருக்கு, என்ன செய்ய போறோம்னு எனக்கு தெரியல, உடனடியா இந்த விவகாரத்துல தலையிடுங்க அப்படின்ற மாதிரியான உத்தரவுகளையும் தங்களது ஆதங்கங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு போச்சு. மும்பையில போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது எல்லா பகுதியிலும் ஏற்பட்டுச்சு. அவ்வளவு ஏன் மும்பையுடைய அடையாளங்களா பார்க்கப்படக்கூடிய ரயில் நிலையம், விமான நிலையம் அப்படின்னு எல்லா இடங்களும் இந்த போராட்டக்காரர்களாக முற்றுகையிடப்பட்டுச்சு. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட மகாராஷ்டிரா அரசு இறங்கி வந்தாங்க. எந்த அளவுக்கு மகாராஷ்டிரா அமைச்சரவை குழு நேர்ல மனோஜ் ஜாரங்கி கிட்ட சமாதானம் பேசினாங்க. உங்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்கிறதுக்காக நாங்க குழுக்கள் அமைச்சிருக்கிறோம், தயவு செய்து உங்க உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுங்க, நிச்சயமா உங்களுடைய இடஒதுக்கீடு கோரிக்கை நாங்க நிறைவேற்றி தருவோம் அப்படின்னு அவங்க எழுத்துப்பூர்வமாவே உறுதியளிச்சிருக்காங்க. அதனை அடுத்துதான் அவர் தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டிருக்கிறாரு. ஆனா இது தற்காலிகமானதுதான். இன்னும் சில மாதங்கள் பொறுத்து பார்ப்பேன். ஒருவேளை இந்த இடஒதுக்கீடு கோரிக்கை நிறைவேற்றப்படலை அப்படின்னா மீண்டும் எனது போராட்டத்தை தொடங்குவேன் அப்படின்றதையும் அவரு சொல்லியிருக்கிறாரு. சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா இருக்கிறார்ல. ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்து ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்ச ஒருத்தர் அவருடைய அறவழி போராட்டங்கள் மூலியமா மகாராஷ்டிராவுடைய அரசியல் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆனா மனோஜ் ஜாரங்கி மீது குற்றச்சாட்டுகள் அப்படின்றதும் இருக்கு. அவரு அரசியல் கட்சிகளுக்காக காசு வாங்கிட்டு வேலை செய்யறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனாலும் கூட அவருடைய போராட்டமும் அந்த போராட்ட முறையும் தவிர்க்க முடியாததா மாறி இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ மனோஜ் ஜாரங்கியுடைய இந்த செயல்பாடுகளும் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுக்காக நடக்கக்கூடிய போராட்டங்களையும் நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்கள் தோணுது? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.